ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்துவும் சிவாவும் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க ஊட்டியை. ஊட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க, சூப்பராகவே இருக்குது அப்படின்வாங்க. நிறைய பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைக்கில் போகும்போது சிந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. சிந்து என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கு டாக்டர், இது என்னுடைய பல நாள் ஆசை, இந்த மாதிரி ஊட்டிக்கு வரணும், உங்க கூட இந்த மாதிரி போகணும், பைக்கில் இந்த மாதிரி பிடிச்சதை வாங்கி சாப்பிடணுன்ட்டு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, ஆனால் அந்த ஆசை இப்போ நிறைவேறிருக்கு அப்படின்றாங்க. இந்த நாளை மறைக்கவே முடியாது அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு வராங்க. பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் விற்கும், அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா ரொம்ப கோவப்படுறாங்க. சிவா, இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியவா, ஆனால் நீ இந்த சிந்து கூட ஜோடி போட்டு சுற்றிட்டு இருக்கல, என்னை உசுருக்கு உசுராக காதலிச்சுட்டு, ஆனால் இன்னைக்கு என்ன மறந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சிந்துவை ஏற்றுக்கிட்டல, எப்படி சிவா உன்னால் இப்படி இருக்க முடியுது, விட மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன்னுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு இப்போவே உசுறு போனாலையும் பரவாயில்லன்னுவாங்க. அப்படியே அந்த மலை மேலே இருந்து குதிக்குவியா, கண்டிப்பாக குச்சிருவோம் டாக்டர், அப்போ குதி அப்படின்றாங்க. நீ எல்லாம் குதிக்க மாட்டேன், நான் உண்மையிலே குதிக்கிறேன்னு சொல்லி போய் நின்று குச்சிருவாங்க. சிந்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பாறைக்கையில். குதிக்கிறேன்னு சொன்னேன், இதுதான் குதிப்பேன் அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப ஆழமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சிந்து சிவா போன பேர் எட்டி பார்க்குறாங்க. அப்போ ஸ்னேகா பின்னாடி இருந்து தள்ளி விடவும் டாக்டர் அப்படின்னு கத்தவும் சிவா அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.